Hi friends, welcome to Eversmile Tamil Media. உழைப்போம் முயர்வோம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஆன்லைன் பிசினஸ்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தினம் நம்ம ஒவ்வொருத்தருமே ஓடிட்டு தாங்க இருக்கோம். எதுக்காக ஓடுறோம்? நம்மளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக ஓடிட்டுருக்கோம். ஸோ நம்ம அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக நமக்கு என்ன தேவை? பணம் தாங்க தேவை. ஸோ இந்த பணத்தோட தேவை நமக்கு எது வரைக்கும் இருக்க போகுது? இதோட தேவை நிறுத்த போகிறது இல்லைங்க. நம்மளோட பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக இந்த பணத்தோட தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னொருத்தவங்களுக்கு முன்னாடி கை கட்டி நின்று வேலை பார்க்குறதுக்கு நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்மளே முதலாளி நம்மளே தொழிலாளிங்கிறது மாதிரி நம்ம பண்ணலாங்க. ஸோ அதனால தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ வீட்டில் இருந்தபடியே எப்படி வருமானம் ஈட்டலாங்கிறத பார்க்கலாம். நோ ப்ராடக்ட் சேல்ஸுங்க. எந்த ப்ராடக்ட்டும் நம்ம சேல்ஸ் பண்ண தேவையில்லை. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம மாதம் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை நம்ம பக்கத்து கடைகளையோ இல்லை மார்க்கெட் ஏரியாலேயோ நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அதை கொஞ்சம் மாற்றி நம்ம இங்கே வாங்க போகிறோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டிங்கன்னா இங்கே நமக்கு ஒரு 3500 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 3500 வாங்கும்போது நமக்கு அதில் 10% நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட் நம்ம பக்கத்து கடைகள்லையோ மால்லையோ நம்ம 4 மந்த் 3 மந்த் கிட்ட வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம கடையில் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னு யாராவது கொடுப்பாங்களா? கண்டிப்பாக ₹1 சாக்லேட் கூட நமக்கு கொடுக்க மாட்டாங்கங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இப்போ 4 மந்த் வாங்குகிறோம் அப்படின்னா 5th மந்த் நமக்கு 2500க்கெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். நமக்கு செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ளஸ் அந்த நம்ம மந்த்லி வாங்குகிற பர்ச்சேசிங்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு அதுலேயும் ஒரு இன்கம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன பொருள் வீட்டுக்கு தேவையான பொருளாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே ஃபோன் எடுத்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போடுறதுக்கு சர்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ சாப்பாடு கூட நம்ம என்ன பண்ணுறோம்? ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன் ஃபியூச்சரில் பார்த்துட்டிங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் டைரக்ட் செல்லிங் தான் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஐயோ இந்த பிஸ்னஸை நம்ம எடுத்து பண்ணலையேன்னு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு இப்போவே நம்ம இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணி நமக்கான ஒரு இடத்த இந்த பிஸ்னஸில் ஏற்படுத்திக்கணுங்க. ஸோ இந்த டைரக்ட் செல்லிங் பற்றி ஒரு சின்னதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னு இருக்குது. ஸோ நம்ம பக்கத்து ஷாப்பில் நம்ம ஏரியாவில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணதுலேருந்து நமக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிஸ்ட்கிட்ட போகும். அவங்ககிட்ட ஹோல்சேலர் வாங்குறது, ஹோல்சேலர்கிட்ட ரீட்டைல் ஷாப்புக்கு வாங்குறது. ஸோ அதுக்கப்புறம் தான் கன்சியூமருங்கிறது நம்ம. ஸோ ரீட்டைல் ஷாப்லேருந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்துட்டிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டும் உண்டுங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆக்டரோ இல்லை ஆக்ட்ரஸோ அந்த ப்ராடக்ட் பற்றி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு சோப்பு முதற்கொண்டு நம்ம ஸோ ₹4 ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இத்தனை பேர்கிட்ட தாண்டி நமக்கு வரும்போது ₹10 அந்த பொருளை நம்ம வாங்குகிறோம். ஓகேவா? ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பண்ணுறோம். ஆனால் இது டைரக்ட் செல்லிங். ஸோ டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்னென்னா ₹4 நமக்கு ஒரு பொருளை தயாரிக்கிற பொருளை அதே தான் ₹10 தான் நம்ம வாங்குகிறோம் கன்சியூமராக இருந்து. ஆனால் அதில் நடுவில் எந்த ஸ்டாக்கிஸ்ட்கிட்டையோ ஹோல்சேலர்கிட்டையோ ரீட்டைல் ஷாப் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கோ எதுக்குமே அந்த பேலன்ஸ் கேஷ் போகிறது கிடையாதுங்க. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கிக்கிறோம். அப்படிங்கும்போது ₹4 தயாரிக்கிற பொருளை நம்ம ₹10 வாங்குகிறோம். அப்போது நடுவில் இருக்கிற கேஷ் எங்கே போகுது? மந்த்லி இன்கம்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேஷை நமக்கு பிரித்து ஒரு இன்கம்மாக கொடுக்குறாங்கங்க. ஸோ ப்ராடக்ட் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கிரேட் 1 ப்ராடக்ட் தாங்க. ஸோ இது மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸை பற்றி தொடர்ந்து வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஜாபில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணணும்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஜாபை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.